சொந்த நலனை பேணி பாதுகாத்து கொள்வது எப்பவுமே ஒரு மனிதனுடைய தார்மீக உரிமை. உங்களுடைய நலனை பாதுகாத்து கொள்ளணும். நம்முடைய நலனே பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம யாருக்கு பயனுடையவங்களாக இருப்போம்? எல்லாரை விட நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம இருக்கலாம். நம்முடைய நலன் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதே போல் மற்றவருடைய நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும் பொழுது அது நல்லது. பிறவி பயன், மனிதனாக படைக்கப்பட்டதனுடைய பயனை அடைவது எவ்வாறுனா மனித தன்மையை அடைவது. எதன் ஒன்றின் மீதும் தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்துவது மனிதனுக்கான முதல் தகுதி. ஒவ்வொன்றின் மீதும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஆற்றலை பயன்படுத்தி அது தனக்கு வசமாக ஆக்கிக் கொள்வது ஒரு மனிதனுக்கான தார்மீக உரிமை. அந்த உரிமையை பயன்படுத்தாத பொழுது நீங்கள் பிறந்தும் எந்த பயனும் இல்லை. நாம் எப்பொழுதுமே பிறருக்கு வாய்க்கு இரையாக இருக்கிறோம், பிறருடைய பாராட்டுதலுக்கு இரையாக இருக்கிறோம், பிறருடைய பொருள் மீது கண் வைத்திருக்கிறோம், இன்னும் எல்லா தீமைகளும் நம்மளை நாம் முற்படுத்தி இருக்கிறோம். இவையெல்லாம் நமக்கு கேடாக அமைந்து இந்த பிறவி இருளில் ஆழ்த்துகிறது. இறைவன் என்றால் நன்மை, இறைவன் என்றால் உயர்ந்தது. தன்னுடைய மனத்துக்கண் மாசில்லாத தன்மையை ஒருவன் அடைவது பிறவி பெருமையனாகும். பிறவியினுடைய பயனே ஆளுமை தான், படைத்தல் தான். எப்போ இந்த திறமை வரும்? நிஷ்காமிய கர்மம். நிஷ்காமிய கர்மம்னா ஒவ்வொன்றின் மீதும் பேரவா கொண்டு ஆசை கொண்டு காரியம் செய்யாதிருத்தல். வேலைக்காக செய்ய வேண்டும், பயன் கருதி வேலை செய்தல் கூடாது. நாம் சிறப்பான காரியங்களை செய்ய வேண்டும், அது கடைநிலை மக்களையும் சென்று அடைய வேண்டும். அங்கிருந்து அவர்கள் பாராட்டுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அது ஆசீர்வாதமாக உங்கள் மீது பதியும் பொழுது இந்த பிரபஞ்சம் தன்னுடைய பங்களிப்பை உங்களுக்கு அதிகமாக செய்கிறது. உங்களுக்கு நோய் வராது, விபத்து நடக்காது, குடும்பம் அழகாக நடக்கும், நல்ல பேச்சுகள் பேசுவீர்கள், இருப்பதை பங்களிப்பீர்கள், நிகழ வேண்டிய தீங்குகள் நிகழாது. நீங்கள் நன்மக்களால் சூழப்படுவீர்கள், உங்களுக்கு உதவிகள் தானே கிடைக்கும். இயற்கையினுடைய சீற்றங்கள் உங்கள் மீது நடக்கும் பொழுது கூட நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்வீர்கள், தக்க முகாந்திரங்களோடு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இவையெல்லாம் இருக்கிறது நிஷ்காமிய கர்மத்தில். டெய்லி 2000 ரூபா 4000 ரூபா, வருஷ வருமானம் 20 லட்ச ரூபா அப்படி சொல்லிடுறாங்க. அதுக்காக நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது. அதை மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் சரியான பலனை அடைய மாட்டார்கள். அந்த வேலையை சிறந்த வேலையாக நீங்கள் செய்ய வேண்டும். மிகச்சிறப்பாக நீங்கள் ஆற்றும் பொழுது எப்படி இருந்தாலும் அது கடைசி பயனாளிக்கு வந்துடும். பிறவி பெருமைன்னா என்ன நினச்சேங்க? ஆனந்தம். இன்றைய சிந்தனை சுயநலத்தோடு இருப்பது நல்லதா, சுயநலமற்று இருப்பது நல்லதா? இரண்டாவது கேள்வி, பிறவி பயன் என்றால் என்ன? மூன்றாவது கேள்வி, நிஷ்காமிய கர்மம் என்பதன் பொருள் என்ன? கர்மயோகத்தை அடைவது எவ்வாறு? தர்மம் வெளியில் இருக்கிறதா, உள்ளே இருக்கிறதா? சுயநலம் அப்படின்னா உங்களுடைய சொந்த நலன். சொந்த நலனை பேணி பாதுகாத்து கொள்வது எப்பவுமே ஒரு மனிதனுடைய தார்மீக உரிமை. உங்களுடைய நலனை பாதுகாத்து கொள்ளணும். சுயநலம் பாதுகாக்கப்படலைன்னா பொது நலத்துக்கு உதவ முடியாது. சுயநலத்தில் வலுத்து உங்களுடைய சொந்த நலத்தில் நீங்கள் வலுவாக இருக்கணும். பிறருடைய காரியங்களில் ஒரு 2-3 பேர் சேர்ந்து செய்கிற காரியங்களில் உங்களுடைய சுயநலத்தை மட்டும் நீங்கள் கருதுவது தவறு என்று தான் கூறப்படுகிறது. ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, அதில் நான் மட்டும் லாபம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறது சுயநலம். அப்படின்ற பொருளில் தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் உண்மையான பொருள் ஒவ்வொருவரும் தன்னுடைய சுயநலத்தை பேணி பாதுகாக்கணும். சொந்த நலன் பேணி பாதுகாக்கப்படலைன்னா பொது நலனுக்கு உங்களால் பயன்படுத்த முடியாது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கின்றது நம்முடைய சொந்த உரிமை. அதற்காக உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் செய்து கொள்ளணும். மனம் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்முடைய நலனே பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம யாருக்கு பயனுடையவங்களாக இருப்போம்? அதனால் ஒரு பொருள் ரீதியாக தொழில் ரீதியாக நம்ம ஈடுபடும் பொழுது எல்லோருக்குமான நலன் பாதுகாக்கப்படணும் அப்படின்று கருதுறது நல்லது. அதில் ஒவ்வொருத்தருடைய சுயநலமும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். மனநலமோ உடல் நலமோ பாதிக்கப்படாமல் இருக்கிறது நல்லது.
அதனால் பொதுவாக சுயநலம் இல்லாமல் இருங்க அப்படின்னா சுயநலம் இல்லாமல் இருந்து யாராலையும் வாழ முடியாது. அதிகமாக ஆசைப்படாதீங்க. அவரை விட எனக்கு அதிகமாக கிடைக்கணும், அவருக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும், நான் தான் அதிக வேலை செய்திருக்கேன் அப்படிலாம் கருதாமல் ஒரு தொழில்முறை உறவோ வேறு எந்த உறவுகளோ வச்சுக்கும் போது ஒரு 4-5 பேர் ஒன்றா ஈடுபடுகின்ற காரியமாக இருந்தால் அதில் எல்லாருக்குமான நலன் பேணி பாதுகாக்கப்பட நினைக்கிறது நல்லது. பொதுவாக சுயநலம் என்பது தார்மீக உரிமை. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எப்படி தப்பாகும்? இன்னொருத்தரை விட நான் நல்லா இருக்கணும், எல்லாரை விட நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேணால் நினைக்காம இருக்கலாம். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் தான். சுயநலம் அப்படின்ற சுயநலம் என்பதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய நலன் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதே போல் மற்றவருடைய நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும் பொழுது அது நல்லது. சுயநலத்தை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. பிறருக்கான பங்கீடுகளில் கையை வைக்கும் போது, பிறருக்கான பொருளை அபகரிக்கும் பொழுது, ஏமாற்றும் பொழுது நம்ம அதில் தப்பு செய்கிறோம். அது மாதிரி சம்பாதிக்கிற பொருள் நம்முடைய சுயநலனை பாதுகாக்காது. நான் பதவிக்கு வரணும், நான் பட்டத்துக்கு வரணும், நான் ஆளணும், நான் தான் முன்னே நிற்கணும், என் பேர் தான் சொல்லப்படணும் அப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா, சுயநலம்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த சுயநலம் கேடுவிடுகிறது, அது உங்களுக்கு பயனளிக்காது. அப்படியே நீங்கள் வந்தாலும் உங்களுடைய மற்றவர்கிட்டேருந்து பொருளை அபகரித்து உங்களுடைய நலத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக்கலான்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கேடாகவே அமைஞ்சிடும். அவன் பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கிறான், அவன் ஹுதாமாவில் எறியப்படுவான். யார் பிறருடைய பொருளை அபகரித்து வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த பொருளை சேகரித்து எண்ணிக்கிட்டே இருக்கிறானோ, தன் பொருளை அவனை பாதுகாக்கும் என்று அவன் விரும்புகிறானோ அவன் ஹுதாமாவில் எறியப்படுவான். ஹுதாமா என்பது எதுவென்று உமக்கு எது அறிவிக்கும்? அது எரிந்து கொண்டிருக்கும் அல்லாவின் நெருப்பாகும், அது ஹிருதயங்களில் பாயும்னு குரானில் இருக்குது. அதனால் இந்த பொருளை சேகரிக்கிறதுக்காக பிறர் ஏமாற்றி போய் சொல்லி திருடி வரடி அந்த மாதிரி சேகரித்து தன் நலனை பாதுகாக்கிறது மட்டும்தான் தப்பு. பொதுவான சுயநலம் என்பது நல்லொழுக்கம், நல்லறிவு, நல்ல பேச்சு, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல இடம், இதை நீங்கள் தேடிக்கிறதுல எந்த விதமான குற்றமும் இல்லை. உங்கள் சுயநலனை பாதுகாத்துக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் பிறரின் மீது உங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி உங்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடாது. அது பயன்படாதுன்றது முதல்ல நினச்சிங்க. சுயநலத்தோடு இருக்கார், அவர் சுயநலவாதி அப்படின்னா சுயமாக அவரால் நலமாக இருக்க முடியாது. தன்னை தாண்டி சுயநலத்தை பிறர் மீது நாம் திணிக்கும் பொழுது நம் சுயநலத்தை இழந்துருவோம், இருக்கிறதும் நோயாக போயிடும். அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. சுயநலமாக இருக்கிறதுக்கான அர்த்தமே பிறர் மீது சுயநலமாக நம்ம இருக்க முடியாது, பிறரிடையே சுயநலமாக இருக்க முடியாது. நமக்கு நாமே சுயநலமாக இருக்கலாம், சுயநலமாக இருக்கலாம். நம்முடைய நலத்தை பேணி காக்கிறதுக்கு வேறு யார் பொறுப்பை எடுத்துப்பா. நம்முடைய நலம் நம்ம தானே பாதுகாக்கணும். எப்படி பேசணும், எப்படி சாப்பிட்ணும், எப்படி தூங்கணும், எப்படி நடந்துக்கணும், எதை சேர்த்து வைக்கணும், எதை செலவு செய்யணும், இதெல்லாம் நீங்கள் தானே கணக்கெடுக்கணும். அப்போ உங்களுடைய நலனை பாதுகாப்பது உங்கள் கையில் தானே இருக்கிறது. உங்கள் நலம் உங்கள் கையில், அது சுயமான நலம். உங்களுடைய சுயத்தை பேணி பாதுகாப்பது என்பது மிகவும் அற்புதமானது. உங்களுடைய சுயத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்களுடைய மனம் எத்தகையது என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். நீங்கள் எதில் ஆற்றல் உடையவர்கள், எதை செய்ய வல்லவர்கள் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து புரிந்து அறிந்திருக்க வேண்டும். அதன்படி நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுடைய நலன் பொதுவாக பேணி பாதுகாக்கப்படும், நீங்களே அதை பாதுகாத்துக் கொள்வீர்கள். இதை கவனமாக புரிஞ்சுக்கணும். ஆனால் சுயநலவாதி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம பிறர் இன்னொருத்தர் மேலே ஆதிக்கம் செலுத்தி அபகரித்து வாழறவங்க தான் சுயநலவாதின்னு பொதுவாக கருதுகிறோம். அப்படிப்பட்ட சுயநலம் சுயநலத்தை பேணி பாதுகாக்காது என்பதை நம்ம அறிஞ்சிக்கணும். மற்றவர்களுடைய சொத்தில், மற்றவர்களுடைய உழைப்பில், மற்றவர்களுடைய பொருட்களில் உங்களுடைய வாழ்க்கையை தேடி நீங்கள் சுயநலத்தை பேணி பாதுகாக்க நினைக்கிறது மூடத்தனம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அளவிறந்து ஆவது போல் கெடும், வர்றது போல் அழிஞ்சு போயிடுவீங்க. அழிந்து போகின்ற பார்த்து சுயநலவாதின்னு சொல்ல முடியுமா? சுயநலம் எங்கே இருக்கும்? அதனால் சுயநலம் என்பது ஒவ்வொருத்தரும் தனித்தனி தார்மீக உரிமையோடு சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம். அவங்க சுயநலத்தை அவங்க பேணி பாதுகாத்துக்கணும். அவங்களுடைய வரம்புக்குள்ள தன் திறமையை, தன் அறிவை, தன் செழுமையை, தன்னுடைய வளமையை பேணி பாதுகாத்து கொண்டு அதன் மூலம் பொருளீட்டி அதை பிறருக்கு பங்களிக்கும் போது உங்களுடைய சுயநலம் பெரிதாக பாதுகாக்கப்பட்டு நீங்கள் நல்ல மனிதர்களாக
அறிமுகம் செய்யப்படுகிறீர்கள், வளமையான வாழ்க்கை வாழ்கிறீர்கள். சுயநலம் என்பது அவருடைய சொந்த தர்மம். இப்போ நெருப்போட தர்மம் என்னது? சுடுறது, வெளிச்சம் தர்றது. நீரோட தர்மம் பாயறதுன்னு நினைக்கிறது. காற்றோட தர்மம் வீசுறது, உலர்த்துறது. அப்போ தர்மம்னா அதனுடைய இயல்புன்னு அர்த்தம். தர்மம்னா அதனுடைய இயல்பு. அப்போ இந்த சுயநலத்தை பேணி காப்பது நம்முடைய தர்மம். அந்த தர்மத்தை நாம் பேணி பாதுகாத்து கொண்டே இருக்கணும். அதன் மீது நம்ம பாடுபடணும், அதன் மீது கவனமாக இருக்கணும். சரியா? இப்போ சுயநலவாதின்னு சொல்லி நம்மளை குழப்பி விட்டாங்க. அவரும் பெரிய சுயநலவாதிப்பா அப்படி. இன்னொருத்தர்கிட்ட காசு வாங்கி தின்றவன் சுயநலமாக எப்படி இருக்க முடியும்? அவனுக்கு நோயாக போயிடுமே, அது துன்பத்தை விளைவிக்குமே. அவன் தவறான வாழ்க்கைக்கு போயிடுவானே, அவன் அழிந்தே போய்விடுவான். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லை. வர மாதிரி வந்து வாழ்க்கை அழிச்சிடும். அதில் நாம் அச்சம் கொண்டு இருக்க வேண்டும். சரியா? சுயநலம் புரியுதா? இப்போ நீங்கள் தான் உங்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்கான அதிகாரியே நீங்கள் தான் அதை பாதுகாக்கணும். உங்கள் சொந்த உழைப்பில், சொந்த அறிவில், சொந்த ஞானத்தில், சொந்த திறமையில் தான் செய்யணும். சரியா? அது வரைக்கும் நம்ம உரிமை பெற்றவர்கள். நம்ம நலத்தை பாதுகாக்கிறதுக்கு யாருடைய தடையை நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று. ரெண்டாவது கேள்வி, பிறவி பயனை அடைவது எவ்வாறு? பிறவி பயன், மனிதனாக படைக்கப்பட்டதனுடைய பயனை அடைவது எவ்வாறுனா மனித தன்மையை அடைவது. உங்களுக்குள்ளே இருக்கிற மனிதனை கண்டெடுப்பது, மானுடத்தை நிலைநிறுத்துவதற்காக மானுடத்தை நீங்கள் கண்டெடுப்பது, உங்களுடைய மனித தன்மையை மேம்படுத்துவது. மனிதனுக்கான தன்மைகள் எது அப்படின்னு சொன்னால், முதல் தன்மை ஆளும் திறன். எதன் ஒன்றின் மீதும் தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்துவது மனிதனுக்கான முதல் தகுதி. கையேந்துவது அவனுடைய அவலம். பிறர் எதிர்பார்த்து காத்து நிற்பது அவனுடைய அவலம். பிறருடைய பங்களிப்பில் தன் வாழ்க்கையை வாழ நினைப்பது அவனுடைய அவலம். ஆளுமை என்பது மனிதனுக்கான வரம். அதான் வேதங்களில் சொல்லியிருக்கில்ல, தெய்வம் மனுஷ ரூபாயினான். தெய்வம் மனித வடிவத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறது இந்த ஆளும் தன்மைக்காக தான். இறைவன் தன் சாயலில் மனிதனை படைத்தான் அப்படின்னும்போது அந்த ஆளும் தன்மைக்காக தான். நான் என் பிரதிநிதியை படைக்கப் போகிறேன்னு சொன்னதும், நான் ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன்னு சொன்னதும் இந்த ஆளும் தன்மைக்காக தான். அந்த ஆளும் தன்மை ஒவ்வொன்றின் மீதும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, ஆற்றலை பயன்படுத்தி அது தனக்கு வசமாக ஆக்கிக் கொள்வது ஒரு மனிதனுக்கான தார்மீக உரிமை. அந்த உரிமையை பயன்படுத்தாத பொழுது நீங்கள் பிறந்தும் எந்த பயனும் இல்லை. துன்பங்களால் வாடுவதோ, சோகங்களால் உங்களுடைய உள்ளங்களை நிறைத்துக் கொள்வதோ, அழுகையும் பற்கடிப்பும் வேதனையுமாக வாழ்க்கையை தள்ளுவதோ, இழுத்து கொண்டு தெரிவதோ, ஒவ்வொன்றுக்கும் பிறர் எதிர்பார்த்திருப்பதோ, பிறருடைய நல்ல சொல்லுக்காக ஏங்குவதோ, பிறருடைய தீய சொல்லை கேட்டு கலங்குவதோ, இதெல்லாம் மனித தன்மை இல்லை. மனித தன்மை என்பது ஆளும் திறன். பின்பு அறியா மக்களுக்காக, அந்த ஆளும் தன்மை பெறாதவர்களுக்காக தன் பங்களிப்பை நிகழ்த்துவது, ஆளும் தன்மையை கற்றுக் கொடுப்பது, பெற்றதை பங்கிடுவது, தன்னுடைய அறிவில் தன்னுடைய சுயத்தில் மிளர்வது, இதெல்லாம் பிறவி பயன். பிறந்ததனுடைய பயன் இந்த உலகம் அழகானது என்பதை நீங்கள் பிறருக்கு காட்ட வேண்டும். இறைவனுடைய படைப்பு பெரும் மதிப்பிற்குரியது என்பதில் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். பிற மனிதர்கள் மீது நீங்கள் அத்தாட்சியாக இருக்க வேண்டும். இத்தகைய படைப்புகள் துன்பப்படுவதற்காக இல்லை. இந்த துன்பப்படுவதற்காக இந்த வழிகாட்டுதல்கள் மீது இறக்கப்படவில்லை. இங்கே துன்பம் என்பது இல்லை. நாம் ஆளுந்தன்மை இழந்திருக்கிறோம். அறிவீனத்தில் நாம் மூழ்கியிருக்கிறோம். பெருமையின் காரணமாக நாம் சிறுமி அடைந்திருக்கிறோம். அதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா எவ்வாறு வாழ்வது என்பதை கற்றறிந்த குருமார்கள், வாழ்பவர்கள் பிறருக்கு கற்றுத்தர வேண்டும். எவ்வாறு பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும், இயற்கையின் மீது தன்னுடைய ஆளுமையை எவ்வாறு செலுத்த வேண்டும் என்பதை எல்லாம் அறிந்தவர்கள் கற்றுத்தர வேண்டும். அது இங்கே குறைவாக இருக்குது. அத்தகைய மேன்மக்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். எல்லாம் தொழில்மயமாக போனது. எதாவது சொல்லிவிட்டு காசு கேட்குறாங்க.
ஆன்மீகன்ற பேரில் கூட நிறைய காசு தான் கேட்குறாங்க. ஒரு மனிதனுடைய ஆளும் தன்மையை தட்டி எழுப்புவதற்கு காசு எதுக்கு? கொடுத்தா வாங்கிக்கோங்க, கேட்காதீங்க. அறிந்த குருமார்கள் கேட்கக்கூடாது. குரு தட்சிணை என்பது கொடுக்கப்பட வேண்டுமே தவிர கேட்கப்பட வேண்டிய ஒன்று இல்லை. கேட்கப்படனா ஒரு மனிதனுடைய தீமைகளை கேட்கலாம் குருமார்கள், அவனுடைய அவலத்தை கேட்கலாம், அவலத்தை பெற்றுக்கொண்டு நன்மையை தரலாம். அதை ஒரு ஆற்றலுடைய குருமார்களுடைய வழிமுறையாக எப்பவுமே இருக்கும். இப்போ ஆளும் தன்மையை கற்றுத்தருவது தான் ஒரு கற்றறிந்த ஞானியுடைய இலக்காக எப்போவுமே இருக்கும். ஒரு மனிதனுடைய ஆளும் தன்மையை சொல்லிக் கொடுக்கலன்னா இவருடைய பிறவியினுடைய பயனை அடைய முடியாது. பிறவியினுடைய பயன் என்பது நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் இது எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். பேரறிவு பெற்றது பிரபஞ்சம். அந்த அறிவு நமக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை நம்முடைய சிற்றறிவை கொண்டு நாம் நமக்கு சாதகமாக அதை ஆக்கி சுகமிக்க வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை, சுதந்திரமான வாழ்க்கை, யாருக்கும் அடிமைப்படாத ஒரு வாழ்க்கையை நாம் கண்டெடுக்காத வரை நம்முடைய பிறவி பயனடையாமல் போய்விடும். நாம் எப்பொழுதுமே பிறருக்கு வாய்க்கு இரையாக இருக்கிறோம், பிறருடைய பாராட்டுதலுக்கு இரையாக இருக்கிறோம், பிறருடைய பொருள் மீது கண் வைத்திருக்கிறோம், இன்னும் எல்லா தீமைகளும் நாம் முற்படுத்தி இருக்கிறோம். இவையெல்லாம் நமக்கு கேடாக அமைந்து இந்த பிறவி இருளில் ஆழ்த்துகிறது. இப்பேற்பட்ட படைப்புகள் எதற்காக என்று நாம் சிந்திக்க வேண்டும். சூரியனும் சந்திரனும் வானம் பூமியும் நட்சத்திர கூட்டங்களும் பறவைகளும் மழையும் காற்றும் இவையெல்லாம் எதற்காக என்று ஒரு நொடிப்பொழுதும் நாம் சிந்திப்பதில்லை. வானம் பூமியும் கூலி கொடுப்பதற்காக. இந்த வானத்தையும் பூமியும் நமக்கு சாதகமாக நாம் ஆக்கிவிட்டால் இங்கு இல்லாத ஒன்று இல்லை, கிடைக்காத ஒன்று இல்லை. நாம் நினைக்க அது நடக்க. நாம் நம்முடைய முன்னேற்றத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, இறைவன் என்பதை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு, இறைவனை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு, இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் எனக்காக இதையெல்லாம் படைத்திருக்கிறான், என்னை பாதுகாப்பான் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு வீணான தர்க்கங்கள், அவனை பற்றி வீணான தர்க்கங்கள் தேவையில்லாது. வீண் தர்க்கங்கள் செல்லாது. இப்போ இவ்வளோ பெரிய படைப்புக்களை ஏன் இப்படி படைச்சிருக்கான், இதில் என்ன இருக்குது, இந்த மனுஷங்களாம் ஏன் இப்படி சண்டை போடுறாங்க, இறைவனுடைய படைப்பை பற்றி கேள்விகள் கேட்பது என்பது ஆகாது. சிந்தித்து நேர்வழி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இறைவனுக்கு எதிரான பேச்சுக்களை பேசக்கூடாது. இறைவனுக்கு எதிரான பேச்சுக்களை பேசக்கூடாது. இறைவன் என்றால் நன்மை, இறைவன் என்றால் உயர்ந்தது. அதை பார்க்க முடியாது, அதை உணர முடியும், நன்மை உணர முடியும். ஆகிய நன்மைகளை நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். இப்போ நன்மைகளில் முந்திக் கொள்வதும், பிறரை இழிவு சொல்லாதிருப்பதும், பிறரை புறங்கூறாதிருத்தலும், கேலி பேசாதிருத்தலும், கிடைத்ததை பங்கிடுதலும், அறிவை பரப்புவதிலும், அன்பை முழுமையாக்குவதிலும் பிறவி பெருமையன் அடங்கியிருக்கிறது. பிறவியினுடைய பயன் அதுதான். பொருளீட்டலோ அல்லது வாழ்க்கை பெரும் செல்வத்தில் காட்டிக்கொள்வதோ, பெருமை பேசுவதிலோ, பதவி பட்டங்களை அடைவதிலோ, புகழ் பெறுவதிலோ எல்லாம் பிறவி பயனடையாது. பிறவி பயன் என்பது உங்களுக்குள் நீங்கள் இருப்பது, உங்களை நீங்கள் ஆள்வது, செல்ஃப் கண்ட்ரோல். எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து செய்வது, இதை செய்தால் நல்லதா, இதை செய்தால் கெட்டதா என்பதையெல்லாம் அறிந்து செய்தல் வேண்டும். கற்பதை கசடர கற்க வேண்டும், அதன்படி நிற்க வேண்டும். இவையெல்லாம் நமக்கு வழிகாட்டப்பட்டு இருக்கிறது. ஆகிய இத்தகைய குருமார்கள் சொன்னதை, மேலோர்கள் சொன்னதை, நூலில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்து அறிந்து தன்னுடைய மனத்துக்கண் மாசில்லாத தன்மையை ஒருவன் அடைவது பிறவி பெருமையனாகும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்திறன் ஆகல நீரை பெற. மனத்துக்கண் மாசு இல்லாது ஆகின்ற தன்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்கள் பிறவி முற்று பெறுகிறது. அதை மோட்சம் என்று சொல்கிறார்கள், முக்தி என்று சொல்கிறார்கள், ஆனந்தம் என்று சொல்கிறார்கள். அது என்ன பெரும் பொருளான சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுய ஆனந்தத்தை இந்த பூமியிலேயே கண்டெடுப்பது பயனடைவதாகும். சுய ஆனந்தம், சொந்த ஆனந்தமாக இருக்கணும். யாராலோ வந்த ஆனந்தமாக இருக்கக்கூடாது, யாரோ கொடுத்த ஆனந்தமாக இருக்கக்கூடாது, நாம் எடுத்த ஆனந்தமாக இருக்கணும். அதாவது நமக்குள் நாம் தோண்டி எடுத்த ஆனந்தமாக இருக்க வேண்டும். நாம் ஆனந்தத்தில் படைக்கப்பட்டோம், சுகத்தினால் உருவாக்கப்பட்டோம். யாராவது சுகம் இல்லாமல் படைச்சிருக்காங்களா? ஆகவே நம்மை நாம் அறிந்து கொள்வது என்பது அழகானது. நமக்குள் நம்மை நிலைநிறுத்துவது என்பது அழகானது. நம்முடைய மனம் நம்மை தாண்டி செல்லாதிருப்பது என்பது அழகானது. நம்முடைய மனம் மேயாதிருப்பது
ஓயாதிருப்பது இதெல்லாம் கேடு. மேயாதிருப்பது நல்லது, ஓயாதிருப்பது கேடு. ஓய வேண்டும், மேயாதிருக்க வேண்டும். இல்லை மனம் மேயுதுன்னா கண்ணு மேயுதுன்னு, மனம் மேய்ஞ்சால் கண்ணு மேயும், கண்ணு மேய்ஞ்சால் மனம் மேயும். ஆகவே புலனடக்கம் என்பது அற்புதமானது. புலன்கள் உங்களுக்குள் தங்க வேண்டும், நல்ல காட்சிகளை காண வேண்டும். தீய காட்சிகளை காணும் பொழுது அதற்காக நல்ல வார்த்தைகளை சொல்லி சரி செய்ய வேண்டும், பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். எத்தனையோ நற்பண்புகள் இருக்கின்றன. இப்போ பொறுமையாக இருக்குன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, பொறுமைனா என்னென்னே தெரியாது. ஏன் பொறுமையாக இருக்கணும்? பொறுமையாக இருக்கிறது என்பது பிறரை ஏற்றுக்கொள்ளுதல், அன்பில் முகிழ்த்தல், அவ்வளோதான். அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ பிறவி பெருமைன்னா என்னது? பிறவி பயனை அடைய வேண்டும். பிறவியினுடைய பயனே ஆளுமை தான், படைத்தல் தான், படைப்பாளனோடு சேர்ந்து படைத்தல். அப்போது எப்போ இந்த திறமை வரும்? நிஷ்காமிய கர்மம், அங்கே தான் இந்த திறமை உங்களுக்கு கொடுக்கப்படுது. நிஷ்காமிய கர்மம்னா ஒவ்வொன்றின் மீதும் பேரவா கொண்டு, ஆசை கொண்டு காரியம் செய்யாதிருத்தல். ஆசை கொண்டு காரியம் செய்யாதிருத்தல். இதை பெற வேண்டும், அதை பெற வேண்டும், இதை பெற்றுவிட வேண்டும், அதை அடைந்து விட வேண்டும், இது எனக்காக வேண்டும், என் குடும்பத்திற்காக வேண்டும் என்றெல்லாம் காமத்துடன், அதாவது பேராவலுடன், பேராசையுடன், விருப்பத்துடன் நீங்கள் காரியம் செய்வது தவறு. காரியம் உங்களுக்கு எது இடப்பட்டு இருக்கிறதோ, நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை அந்த காரியத்திற்காக செய்ய வேண்டும். வேலைக்காக செய்ய வேண்டும், பயன் கருதி வேலை செய்தல் கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த சம்பளத்துக்காக வேலைக்கு போகக்கூடாது. இது நிறைய தடவை சொல்லியிருக்கோம். வேலைக்காக வேலைக்கு போங்க. நல்ல வேலை செய்யும்பொழுது அது வெகுஜன மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். நீங்கள் எந்த பண்ணாலும் வெகுஜன மக்களை வந்து அடைஞ்சிடும். எண்ட் யூசர் யார்? அறியாத மக்கள் தான். நீங்கள் ஒரு செல்ஃபோன் கண்டுபிடிச்சா கூட எண்ட் யூசர் யார்? கடைநிலை உபயோகிப்பாளர் யார்? சாதாரண படிப்பறிவு இல்லாத மக்கள், அறியாத மக்களும் அதை பயன்படுத்துகிறாங்க. ஆகா அற்புதமாக இருக்குது, நல்லா இருக்குன்னு நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் வேலை செய்த உங்களை வந்து அந்த ஆசீர்வாதம் அடைந்து விடும். இதனால் கவனம் வச்சுங்க. இதுதான் சம்பாத்தியம். நீங்கள் வாங்குகிற மாத சம்பளம் உங்களுடைய சம்பாத்தியம் இல்லை. அதை வச்சுட்டு வாழ முடியாது. அதை வச்சுட்டு சோறு தின்னுக்கலாம், கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வாங்கிக்கலாம், வீடு வாடகை கொடுக்கலாம், கரண்ட் பில்லு கொடுத்துக்கலாம், லோன் வாங்கி வீடு கட்டிக்கலாம், அப்புறம் அடைக்கிறது திண்டாட்டமாக பின்னாடி சுற்றிட்டு இருக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். அது தவறான வாழ்க்கையினுடைய வழிமுறை. அந்த வாழ்க்கை வாழக்கூடாது. நாம் சிறப்பான காரியங்களை செய்ய வேண்டும். அது கடைநிலை மக்களையும் சென்று அடைய வேண்டும். அங்கிருந்து அவர்கள் பாராட்டுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அது ஆசீர்வாதமாக உங்கள் மீது பதியும் பொழுது இந்த பிரபஞ்சம் தன்னுடைய பங்களிப்பை உங்களுக்கு அதிகமாக செய்கிறது. உங்களுக்கு நோய் வராது, விபத்து நடக்காது, குடும்பம் அழகாக நடக்கும், நல்ல பேச்சுகள் பேசுவீர்கள், இருப்பதை பங்களிப்பீர்கள். இந்த மாத சம்பளத்தை சேர்த்து சீட்டு போட்டு நாட்டு போட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் ஒரு வீடை வாங்கி காரை வாங்கி அப்படி ஒரு பஞ்சப்பாடான வாழ்க்கையை நமக்கு அமையாது. வேலைக்காக செய்ய வேண்டும், சம்பளத்துக்காக செய்யக்கூடாது. இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். கூலிக்காக வேலை செய்கிறது வந்து தவறு. வேலைக்கான கூலி வேலையிலே இருக்குது. என்ன வேலை செய்கிறீர்களோ அந்த வேலையிலேயே அந்த கூலி இருப்பதன் காரணமாக இவ்வளோ தான் சம்பளம் தராங்க, இதை வச்சு நான் எப்படி வாழறது? இவர்கள் அறியாத மக்கள். நீங்கள் அந்த வேலையை செய்யும் பொழுது, அந்த வேலை முடிந்த பிறகு அந்த பயனாளிகள் உங்களை பாராட்டும் பொழுது, மன மகிழ்ச்சி அடையும் பொழுது அவர்களுடைய நன்மையும் உங்களுக்கு பங்கிடப்படுகிறது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, அற்புதமான சாப்பாடுன்னு சொன்னால் அந்த கடைநிலை ஊழியருக்கும் அது சென்று அடைகிறது. அதுதான் சம்பாத்தியம், மறைவான சம்பாத்தியம். அந்த மறைவான சம்பாத்தியத்தின் மீது நீங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய ஆபத்துகள் வராது, நிகழ வேண்டிய தீங்குகள் நிகழாது. நீங்கள் நன்மக்களால் சூழப்படுவீர்கள். உங்களுக்கு உதவிகள் தானே கிடைக்கும். இயற்கையினுடைய சீற்றங்கள் உங்கள் மீது நடக்கும் பொழுது கூட நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்வீர்கள். தக்க முகாந்திரங்களோடு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இவையெல்லாம் இருக்கிறது நிஷ்காமிய கர்மத்தில். ஆவல் கொண்டு விருப்பத்தோடு அதை அடைய வேண்டும், இதை பெற்றுவிட வேண்டும், சம்பளம் உயர்த்தி வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு ஒரு ஆசையுடன் நீங்கள் வேலை செய்யும் பொழுது நீங்கள் அந்த பலனை அடைய மாட்டீர்கள். அதனால தான் நான் சொல்கிறது, 1 லட்ச ரூபா சம்பளம்னா 1 லட்ச ரூபாய்க்கு வேலை செய்யாதீங்க. இந்த பயனாளிகள், கடைநிலை பயனாளிகள், எண்ட் யூசர்ஸ், அவங்க கடைசி பயனாளிகள் பாராட்டும்படி வேலை செய்யணும்.
நீங்கள் எந்த அலுவலகத்தில் வேலை செய்தாலும் சரி, வேலைக்காக செய்யணும். இப்போ கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களாம் டார்கெட் வச்சு சம்பாதிக்கிறாங்க, நிஜம்தான். நமக்கு அதில் தானே வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேலை செய்கிறவங்க சரியாக தன்னுடைய காரியங்களை நிகழ்த்தணும், சரியான நேரத்துக்கு வேலை செய்யணும், உங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படணும், உங்கள் உடல்நலம் பாதுகாக்கப்படணும்னு சொன்னால் வேலை செய்வதில் பேராவல் கொண்டு இருக்கக்கூடாது. வேலையினுடைய பலனில் பேராவல் இருக்கக்கூடாது. பலன் உங்களுக்கு பேசப்பட்டு விட்டது. டெய்லி 2000 ரூபா 4000 ரூபா, வருஷ வருமானம் 20 லட்ச ரூபா அப்படி சொல்லிடுறாங்க. அதுக்காக நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது. அதை மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் சரியான பலன் அடைய மாட்டார்கள். அந்த வேலையை சிறந்த வேலையாக நீங்கள் செய்ய வேண்டும். மிகச்சிறப்பாக நீங்கள் ஆற்றும் பொழுது எப்படி இருந்தாலும் அது கடைசி பயனாளிக்கு வந்துடும். எது வந்தாலும் வந்துடும். ஒரு மிட்டாய் செஞ்சாலும் கடைசியாக சாப்பிட்றவங்க வந்துடும். இப்போ பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் சர்ஃபு செய்கிறான், 1,000 ரூபாய்க்கு சர்ஃபு செய்கிறான், ஷேஷியில் கொடுக்குறான் சர்ஃபு. அது என்னென்ன விளம்பரம் கொடுக்குறான், சர்ஃபு போட்டால் கரை போய்டுன்றான். அது சும்மா டீ கறி கூட போக மாட்டேங்குது. அதை நம்பி வாங்குகிறான். அவன் இப்போ நிறைய பெரிய பேஸ்ட்லாம் தடவி முன்னை போல் தாய் என்னை போல் ஸ்மார்ட் இல்லை பசங்கன்னு ஒரு அம்மா சொல்லுது. பார்த்துட்டிங்களா? அதை அம்மா இப்போ துணி அழுக்காயிடுச்சுமான்னு தடவிக்கு அந்த பொண்ணு. அப்படியா, புதுசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஃபு போட்டு துவைச்சிட்டு, சர்ஃப் எக்ஸெல்லாம் அது போட்டு துவைச்சிட்டு, என்ன அம்மா மாதிரி ஸ்மார்ட் இல்லை இந்த காலத்து பசங்க அப்படின்னா, அது வருங்கால குழந்தைகளை அசிங்கப்படுத்துது. அதனுடைய திறமையை சர்ஃபுக்கு கீழே கொண்டு வந்துடுது. சர்ஃபுக்கு கீழே ஒரு மனித அறிவை கொண்டு வந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதுதான். அம்மா மாதிரி ஸ்மார்ட் இல்லைன்னா அம்மா என்ன ஆகா ஒரு சொல்லிலையான்னு கரை எடுத்துச்சு, சர்ஃபு போட்டு கதைக்க வச்சு. அவன் என்ன வாங்குறான்ப்பா, நம்ம வாங்கி அதை ஏமாந்து போய் வாங்குகிறோம், சர்ஃபை போடுறோம். அது ஒரு சின்ன டீ கறி கூட எடுக்க மாட்டேங்குது. நம்ப வைக்கிறான். அது அவனுக்கு நல்லதாக அமையணும், அப்படி ஏமாத்தாமல் இருக்கணும். அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு ஊற்றுவான், அந்த இல்லை அது கரை எடுத்து ஊற்றுவான், அந்த டைடு நிறுத்திடும். எப்படி ஃபேபு நிறுத்திடும். எப்படி உங்களை மயக்கிறான் பாருங்கள். இவங்கெல்லாம் கடைநிலை அதாவது கடைசி பயனாளிகளை மயக்கிறாங்க. போட்டுடலான்றீங்களா? போட்டுடலாம். கற்பனை காட்சி, கற்பனையை நம்ம உண்மை நினச்சிக்கிறோம்ல, அது சின்ன எழுத்தில் போட்டு விட்ருவோம். அதுவும் நமக்கு புரியாது, எனக்கு கண்ணு தெரியாது, நான் எப்படி அது படிக்கிறது, அது தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த அமாம் சோப்பு, அது சோப்பே கிடையாது, அமாம் சோப்புன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அது வெறும் அமாம். அந்த அமாம் 10 ரூபா 20 ரூபா இருக்கும். அந்த வீடு 2 கோடி ரூபா இருக்கும். தோட்டம் துறவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் அமாம் போட்டால் ஓடணும், சண்டை போடணும். அமாம் போட்டு குளித்தா ஒரு பொண்ணோட பலமும் சிந்தனை திறனும் வலுவும் போராட்ட குணமும் வந்துடும்னு சொல்லி கொடுக்குறது இவங்களுடைய தன்மையாக இருக்குது. இது எப்படி சொல்லிக் கொடுக்குறது? இப்போ கடை நிலையில் பயன்படுத்துகிறவன் வரலன்னா என்ன பண்ணுவான்? சாபம் விடுவான். நம்ம சாபத்தை சம்பாரியம் எப்படி வாழ்வுக்கு வருவான். அதே நேரத்தில் ஒரு பிள்ளையார் கோயிலில் சுண்டல் கொடுத்தா கூட சாப்பிட்டவன் ஆஹா நல்லா இருக்குது சுண்டல்னும். உடனே ஒரு பொங்கல் கொடுக்குறாங்கன்னா பசியில் இருக்க சாப்பிட்டான்னு நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அது நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு சொல்லுவான், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவான், நல்லா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவான். சரியா? அது ஒரு ஆசீர்வாதம். இப்படியெல்லாம் இருக்குது நாட்டு நிலவரம். அப்போ நம்ம வேலைக்காக வேலை செய்யணும், வேலைக்காக வேலை செய்யணும், ஊதியத்துக்காக வேலை செய்யக்கூடாது. இப்போ ஊதிய உயர்வு எல்லோரும் கேட்டாங்களாம். கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது ஊதிய உயர்வு கேட்டாங்களாம். அப்போ கலைஞர் பேசினாராம், இந்த நாயனை ஊதுறாங்கள அவங்களும் ஊதிய உயர்வு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், உண்மையான ஊதிய உயர்வு நீங்கள் தான் கேட்டிருக்கு. இது மாதிரி மக்களும் இருக்கிறாங்க. தன் தொழிலை சரியாக செய்கிறவங்க அரசாங்கத்தையே தட்டி எழுப்புகிறாங்க.
அரசாங்கம் ஒரு உதவக்கூடிய தன்மைக்கு வருது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நிஷ்காமிய கர்மம், வேலையை செய்யணும். அதில் என்ன, அதுக்கு உண்டான பலன் அதுலேயே இருக்குது. நீங்கள் ஆசீர்வாதமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கணும். இப்போ வந்து சரியான வேலை செய்தீங்கன்னா உங்களுடைய சுற்றுப்புறம் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிடும். சரியாக பேசினா சரியாக சுற்றுப்புறம் அமைஞ்சிடும். சரியாக நடந்துக்கணும். எல்லாம் நமக்குள்ளே தானே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்போ ஆசைப்பட்டு ஒரு வேலையை செய்கிறது, பலனை எதிர்பார்த்து வேலை செய்கிறதுனா, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற வந்து அந்த டார்கெட்டை அடையணுன்ற எண்ணமே தவிர அந்த பலனை அடைஞ்சே தீரணுன்ற எண்ணம் வந்து எப்படின்னா, அந்த பலன் பொதுவாக இருக்கணும். இப்போ ஒரு ராக்கெட் விட்றோம் அப்படின்னா அது நல்லா சரியாக போகணுன்றது வந்து அதனுடைய பலன்னா அது பொதுவான பலன், சுயநலமான பலன் கிடையாது. பொதுவான பலனை எதிர்பார்த்து நம்ம வேலை செய்யணும். சரியா? பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொன்னால் தனி மனிதனுக்கானது. பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொன்னால் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னா தனி மனிதனுக்கானது. வேலையை செய், பலன் வரும். அதுதான் ஒரு சொற்பமான கூலி உங்களுக்கு கொடுத்துட்றாங்களா முதல்ல. அதுக்கப்புறம் மறைவான கூலி வரணுன்னா நீங்கள் அந்த வேலையை திறம்பட செய்யும் பொழுது, அது பாராட்டப்பெறும் பொழுது ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். இப்போ தர்மம் என்பது ஒவ்வொருத்தருடைய இயல்பு, ஒவ்வொரு பொருளினுடைய இயல்பு, அதனுடைய தர்மம் அது. அதைத்தான் செய்யும். நம்முடைய தர்மமானது பலனை எதிர்பார்க்காது வேலை செய்வதாகும். பலன் பேசிட்டு தான் வேலை செய்கிறோம். அந்த வேலையை சிறப்பாக செய்யும் பொழுது வேறு பலன்கள் நமக்கு வந்து அதில் கிடைக்கக்கூடிய வேறு பலன்களை வந்து மனதில் வச்சுக்கிட்டு வேலை செய்யாமல் வேலைக்காக செய்தால் போதுமானது. அதனுடைய கூலி அதிலே அடங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இப்போ நிஷ்காமிய கர்மம் என்பது பேரவா, ஆசை, எனக்கே அது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம், சுயநலம், அது லோபம், காமம், குரோதம், லோபம் மூணும் வந்து நரகத்தினுடைய வாயில்கள்னு பகவத்கீதையில் இருக்குது. நரக வாயில் அது காமம், குரோத, லோபம். காமம் என்பது நாம் கொள்ளுகின்ற பேரவா, குரோதம் என்பது நாம் பிறர் மீது வைக்கின்ற வெறுப்பு, ஆதிக்கம் முதலியவை. உலோபம் என்பது கருமித்தனம், இந்த பொருள் எனக்கு மட்டும்தான்ற எண்ணம். இது 3 நரக வாயில்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் உலகம் இந்த 3 வாயிலில் தான் போகுது, 3 வாயிலில் தான் வருது. எப்படி ஆசை இல்லாமல் எப்படி வேலை செய்கிறது? அனைத்திற்கும் ஆசைப்படுகின்றார் ஒருத்தர். ஆசைப்படுறது என்னத்துக்கு? அனைத்துக்கும் எப்படி ஆசைப்படுறது? அனைத்துக்கும் ஆசைப்படலாம், அனைத்தும் வாங்கிட்டு தான் இருக்குது. ஆசைப்படுறது என்ன இருக்குது? தேவைன்னு எடுத்துக்கோ, அறிவை கொண்டு எடுத்துக்கோ. நீ ஆசைப்பட்டால் கிடைக்குமா? இல்லை நீ தேவையை வந்து கருதி அதுக்குண்டான பணிகளை ஆற்றும்போது கிடைக்குமா? ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிடுமா? மனிதனுக்கு அவன் விரும்பியதெல்லாம் கிடைத்து விடுமா? அதற்கான வேத ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி அனைத்திற்கும் ஆசைப்படுனா நீ உன்னுடைய தேவையின் மீது நில், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதுன்னா எப்படி? அது எல்லாத்துக்கும் ஆசைப்படுனா எப்படி? அது தேவையின் மீது நில். ஆசை என்பது அதீத அழுத்தம், தேவையின் மீது அதீத அழுத்தத்தை தேவையில்லாமல் கொடுக்கறது தான் ஆசை. ஆசையை புரிஞ்சுக்கணும். விருப்பம் என்பது வரம்புக்குள் நிற்பது, ஆசை என்பது வரம்பை மீறுவது, பதட்டப்படுவது, அவசரப்படுவது, இதெல்லாம் ஆசையினுடைய அடையாளம். அதற்கான தெளிவில்லாத காரியங்களை செய்வதெல்லாம் நடந்துடும். இதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கணும். இப்போ இந்த வாழ்க்கை வந்து படைக்கப்பட்டதுடைய ரகசியம் வந்து இவ்வளோ பெரிய படைப்பில் நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோன்னு நம்ம நினச்சி பார்க்கணும்ல. நம்ம ஏன் கஷ்டப்படணும்? நமக்கு ஏன் நோய் வருது? நமக்கு ஏன் துன்பம் வருது? நம்ம ஏன் சண்டை போடுறோம்? நம்ம ஏன் அடித்து பிடுக்கிறோம்? இந்த சிந்தனை யாருக்கு வரதில்லை. வந்தால் அவன் சிந்தித்து தெளிவுபெற்று விடுவான். சிந்தித்து தெளிவுபெற்று விடுவான். சிந்தனை என்பது மனதை நிறுத்தி விடுவது, அவ்வளோதான். அது நல்லா புரிஞ்சுங்க. சிந்தனை என்பது ஒரு இடத்தின் மேல் ஓட்டுறது கிடையாது. அப்படியே ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டே சென்று முடிவை தேடுவதில்லை, ஒரு இடத்துல நிற்கிறது. இது ஏன், அவ்வளோதான். அது ஏன் என்பது உங்களுக்கு அறிவிக்கப்படும் வரை நீங்கள் ஓய்ந்திருப்பது, சிந்திக்கவும் ஓய்ந்திருப்பதற்காகவும். அது இரவு நேரங்களில் அதிகம் நினைக்கணும். இரவுகள் சிந்திப்பதற்காகவும் ஓய்வதற்காகவும். இரவுலேயும் தூங்கி பகல்லையும் தூங்கி தூங்கு மூஞ்சி ஆகி ஆளும் திறமை இழந்து அடிமையாக போய் இட்டப்பணி செய்கிற அளவுக்கு கீழே போய்
நம்ம கடையின் நிலை இல்லை நம்முடைய வாழ்க்கை நம்மளே அமைச்சுக்கிட்டு அப்படி இருந்தால் பிறவி பயனடையாது. பிறவியினுடைய பயனை அடைய முடியாது. பிறவியினுடைய பயன் என்பது நம்முடைய அறிவை நாமே வளர்த்து கொள்வது, நமக்குள் நாம் நிற்பது, நம்முடைய பிரகாசத்தை நாம் கண்டெடுப்பது, நம்முடைய ஒளியின் மீது நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைப்பது, பிறருக்கு ஒளிவிளக்காக இருப்பது. இப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடினார்ல, வாலியா கண்ணதாசனை தெரியாது. ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம். கையில் விளக்குடன் சென்றார். என்னன்னு கேட்டால் மனிதனை தேடுகிறேன் என்றாராம். கையில் விளக்கோடு போய் மனுஷனை பகல் வேலையில் பகல்லே கையில் விளக்கு வச்சுன்னு தர அளவுக்கு நம்ம இருக்கிறோன்னு அவர் சொல்லி காட்டுறாரு. இப்போ மனித தன்மையை யாரும் பிறர் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய மனித தன்மையை கண்டுபிடிச்சி அந்த மனித தன்மைக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கும் பொழுது நீங்கள் பிறருக்கான விளக்காக அமைக்கிறீர்கள். அந்த வெளிச்சத்தில் பிறர்கள் தங்கள் ஒளியை தேடிக்கொள்வார்கள். ஒரு விளக்கு தான் இன்னொரு விளக்கை கொளுத்த முடியும், எரியிற விளக்கு. அதனால் கரண்ட் லைட்லாம் சொல்லக்கூடாது. கரண்ட் லைட்டு கொளுத்துமான்னு கேட்கக்கூடாது. எரியிற விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்கும். எரியா விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்ற முடியாது. தன் பிரகாசத்தால் இன்னொருத்தர் நம்ம பிரகாசமாக ஆக்கலாம். இப்போ பிறவி பயன் என்பது சொந்த ஆனந்தத்தை அடைவது, சுய ஆனந்தத்தை அடைவது. அது எந்த பொருளாலும் இல்லாதிருப்பது, எந்த மனிதராலும் இல்லாதிருப்பது, எந்த தேவையும் இல்லாதிருப்பது. தேவையுடையவன் வணங்குகிறான், தேவையில்லாதவன் வணங்கப்படுகிறான். எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ மொத்தத்தில் சுயநலம் என்பது உங்களுடைய நலன் நீங்கள் பேணி பாதுகாப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. சுயநலம் அதை நீங்கள் பாதுகாத்தே ஆகணும். நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது தப்பா? நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், ஆனால் 4 பேர் வந்துட்டால் கொடுக்கணும். அதில் கடைசியில் ஒரு பருக்கை தான் இருக்குதுன்னா அது போதும் உங்களுக்கு. யஜ்ஞத்தில் எஞ்சியதை உண்பவர்கள் அமுதம் உண்கிறார்கள், அவர்கள் பெரும் பயன் அடைகிறார்கள். தனக்கு இருக்கிறதுல நிறைய பேருக்கு கொடுத்துட்டு கடைசியில் மிஞ்சினதை சாப்பிட்றது ஒரு பெரிய யோகம், அது ஒரு பெரிய வழிமுறை. அது அந்த மாதிரி மனநிலை இருக்கிறது அவங்களுக்கு பெரும்பாலும் ஆற்றல்கள் காற்றிலிருந்தே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உணவுப் பொருட்கள் இல்லாது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே பரோபகாரம் என்பது பங்களிப்பது, தேவையுடையவர்களுக்கு கொடுப்பது. தேவையுடையவர்களுக்கு கொடுப்பதோடு அல்லாமல் அந்த வழிமுறைகள் உங்களிடம் இருந்தால் அதையும் கற்றுத்தருவது. முதல்ல கொடுக்கணும். இப்போ மீன் கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பசியோடு இருக்கிறவனுக்கு மீன் பிடிக்க எப்படி சொல்லிக் கொடுக்குறது? மீனை கொடுத்துருங்க முதல்ல, அப்புறம் சொல்லியும் கொடுங்க. ரெண்டுமே செய்யுங்க. மீனை கொடுக்காதீங்கன்னா அது எப்படியது? ஏதாவது சொல்கிறாங்க, நமக்கு புரியுறத நம்ம சொல்கிறோம். பசியோடு வர்றவனுக்கு மீன் கொடுக்கணுமா, மீன் பிடி கற்றுக் கொடுக்கணுமா? பசியை நீக்கிட்டு மீன் பிடி கற்றுக் கொடுங்க. இல்லை, இப்போ ஒரு குரு தியானம் சொல்லி கொடுத்தாராம் பசங்களுக்கு. ஒரு பையனை குதின்னு சொன்னாராம். அவன் குதிச்சிட்டே இருந்தானான். குரு பசிக்குது அப்படின்னானோ, குதிரா அப்படின்னு சொன்னாரான். சாப்பாடு எப்போ போடுவீங்கன்னு கேட்டிருக்கான். இல்லை நீ குதின்னு சொல்லியிருக்காரு. அவன் குதிச்சிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு நேரம் கேட்டு பார்த்துட்டு விழுந்து செத்து போயிட்டான். சோறு இல்லை. இந்த குரு எதை கொடுத்துருக்கணும்? முதல்ல சாப்பாடை கொடுத்துருக்கணும். அறிவு அப்புறம் கொடுக்கலாம். முதல்ல சாப்பாடு கொடுக்கணும். அறிவு கொடுத்து பசியாத்தின பிறகு அவன் உயிர் வந்த பிறகு அறிவு கொடுக்கலாம். அதனால தான் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை, உயிர் உள்ளளவும் நினைன்னு சொல்கிறாங்க. முதல்ல அவனை உயிராக்கு, அதுக்கப்புறம் அறிவாளியாக்கு. அப்படி இருக்கிறது இல்லை. அதனால் கற்றதினால் ஆன பயன் என்கொள் வாளறிவன் நட்டால் தொடாரினேன். அந்த பெரிய அறிவுடையவன் என்ன, பெரிய அறிவனுடைய தாழ் தொழுதல் என்பது பங்கிடுவது. அவன் எல்லாத்தையும் பங்கிடுறான்ல. நட்டால் தொடாரினா அவனை போய் கும்பிட்டுன்னு இருக்கிறது இல்லை. கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாளறிவன் நட்டால் தொழாரினின். நம்ம கடவுள்னு எடுத்துப்போம். வாளறிவன்னா கடவுள்னு எடுத்துக்கிறோம். கடவுள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்படின்னா கற்றதனால் ஆய பயன் என் கொல்னா அவர் அடியொட்டி நீ குழுன்னு தானே அர்த்தம். திருக்குறள். இவன் போய் அவர் கும்பிட்டுக்கோ, அவரை வணங்கிக்கோணும். அவர் வணங்குறது என்பது அவர் என்ன செய்கிறாரு? செய்கிறதானே. கற்றதினால் ஆய பயன் என் கொல்.
நீ படிச்சிருக்குதுன்னா என்னுடைய பயன் என்ன? வாலறிவன் இறைவன் வச்சுக்கோ. இப்போ இவங்க நாத்திகர்கள் வந்து பெரிய அறிவாளி, எல்லா திறமையும் பெற்றவர்களுடைய அடியொற்றி போய் வாழணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஆன்மீகவாதிகள் இறைவன் நம்ம எடுத்துக்கிறோம். வாலறிவன் பேரறிவாளன், அவனுடைய நற்றாள் தொழாரினி. நற்றாள் என்னது? அவனுடைய பாத விந்தாரங்கள் எல்லோருக்கும் பங்கிடுவதாக இருக்கிறது. இப்போ படிச்சிருந்தால் கொடுக்கணும்னு அர்த்தம். படிப்பினால் நீ கற்றதனுடைய அறிவு பிறருடைய துன்பம் கருதி, அவருடைய தேவை கருதி நீ கொடுக்கணும். இல்லை அது மாதிரி வந்து நம்முடைய செயல்பாடுகளின் மூலம் பிறருடைய வாழ்க்கைக்கு ஒரு கைவிளக்காக நம்ம அமையலாம். பிற மனிதர்கள் மீது சாட்சியாக வாழலாம். ஆளும் தன்மையில் நமக்கு தேவையானதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய மனதை கொண்டே நம்ம வளர்க்க. இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனா, இப்போ குகேஷனுடைய வெற்றி பாருங்கள். அவர் வந்து 10 வயசில் மேட்ச் பார்த்துருக்காரு. 10 வயசில் பார்த்துருக்காரு அந்த வேர்ல்டு மேட்ச், இந்த செஸ் சாம்பியன்ஷிப். அந்த இடத்துல நான் போய் ஒரு நாள் உட்காருவேன், நான் சாம்பியன்ஷிப் பட்டத்தை கொண்டு வருவேன்னு 10 வயசில் நினச்சிருக்காரு. அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. 10 வயசில் நினச்சது அவர் அங்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு. அவர் பயன் கருதலை, நான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னாரு. அதன் பின்னால் இருக்கிற பயனை அவருக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் அந்த காரியத்தை மட்டும் தான் எடுத்திருக்காரு. அந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு அவர் கூட்டு போயிருக்காரு. பெற்றோர்கள் அதற்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா வேலையை விட்டுட்டு பின்னாடி கூட சுற்றியிருக்காரு. அவங்க அம்மா வருமானத்தில் சாப்பிட்டுருக்குறாங்க. சேர்த்த பணத்தெலாம் செலவு பண்ணியிருக்காங்க. அவர் போனார், அந்த இடத்துல உட்காந்தார். 18 வயசில் சாம்பியன்ஷிப் பெற்றார், வெற்றியை கொண்டு வந்தார். அந்த நினப்பு அவரை முன்னே தள்ளிடுச்சு. அதுபோல் நல்ல நினைப்புகள், நம்ம எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த காரியத்திற்காக அந்த காரியத்தை செய்யணும், அதனுடைய பலனுக்காக செய்யக்கூடாது. அது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே இருக்கிற இன்னேட் பொட்டென்ஷியல் என்று சொல்லக்கூடிய உள்ளாற்றலை வளர்த்தெடுப்பவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளாற்றல் இருக்குது. இதுதான் பிறவி பயனுடைய விஷயம். இப்போ தொழிலாளிகளை வச்சு வேலை வாங்கி நசுக்கி புழிஞ்சு அதில் வருமானம் பார்த்து முதலாளியாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு விதமான மக்கள். உண்மையான மக்கள் தனக்குள் இருந்த ஆற்றலை கொண்டு காரியங்களை செய்வார்கள். தனக்குள் தான் நிற்பார்கள், தன்னைத்தான் சிந்திப்பார்கள், தனக்குள் தான் ஒளிர்வார்கள். இவங்க பிறவி பெருமையினை அடைகிறார்கள். பிறவி பெருமைன்னா என்ன நினச்சேங்க? ஆனந்தம், எக்ஸசி, உச்சகட்ட ஆனந்தம், பேரானந்தம். அதுதான் இங்கே என் முடிவு. பேரானந்தத்தை அடைஞ்ச உடனே மோட்சம்தான். அதுக்கு முதல் விஷயம் நிஷ்காமிய கர்மங்களை செய்வது. ஆசைப்பட்டு காரியம் செய்யாமல் வேலைக்காக செய்யணும். அதில் உங்களுடைய சுயநலத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக்கணும். அது பிறருடைய பயன்லேருந்து எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை சிந்திச்சு பாருங்கள். அப்புறம் வேறு சொல்லுங்கள். கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு போதிக்கிறார் இல்லையா, போர் புரிய சொல்லி. போர் புரியும் போது கத்தி எடுத்து வெட்டணும் தானே? வெட்டினா தான் பலன் தெரியுமே, அவன் செத்துருவான்னு. அவன் செத்தான் அதான் தெரியுது நம்மளுக்கு. அப்புறம் எப்படி பலன் கருதாமல் செய்யறது? இல்லை உங்களோட ஆனந்தத்தை அடையிறதுக்கான விஷயத்தை தான் மறைவாக சொல்லியிருக்காங்களா? எப்படி கடவுள் சொல்லுவார்? ஒரு வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்காக அந்த வாழ்க்கையை சீர்குலைக்கின்ற எதுவும் உங்கள் எதிர நின்னா அதை நீக்கி கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது. நீக்கிக்கிட்டால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றது தர்மம். உங்களுக்கு எதிரான சக்தி திரண்டு, தீய சக்தி திரண்டு நிற்கும் போது அதை எதிர்த்து போர் புரிவது உங்களுடைய தார்மீக கடமை. அந்த மக்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தை அபகரிச்சணுன்னா அது காமிய கர்மம். இப்போ எதிராளியினுடைய செல்வத்தை அபகரிக்கணும்னா அது வேறு விஷயம். எதிராளி நமக்கு தொந்தரவாக இருக்கிறான், அவன் வீணான சண்டைக்கு வரான், அவனை நீக்கிறதுன்றது வந்து போரிடுதல் என்பது தர்மம். அந்த தர்மத்தை தான் நீ போரிடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து நானே அதை செய்கிறேன், நீ ஒன்றும் செய்யலை, நீ ஒரு கருவியாக தான் வேலை செய்கிறேன்னு சொல்லிடுறாரு. அப்போ கிருஷ்ணர் வந்து அவரே அந்த போரை நிகழ்த்துறார். ஆயுதம் எடுக்காமல் பிறர் மூலமாக அந்த காரியத்தை நிலைநிறுத்துறார். அவருக்கு ஒரு லாபம் இல்லை அதில்.
அது நடக்க வேண்டிய ஒரு செயல்பாடுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. நிறைய பேர் நிறைய விதமாக சிந்திப்பாங்க. நம்ம ஒரு நல்ல விதமாக ஒரு நமக்கு புரிகிற மாதிரி சிந்திச்சுக்கலாம். உங்களுக்கு எதிராக இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை போயிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் ஏமாற்றப்பட்டு இல்லை ஏதோ தப்பு பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை எழுந்திருக்கும் போது எழுந்து நிற்கிற நேரம் வரும்போது நின்று தானே ஆகணும். அதற்காக உங்களுடைய எதிர்களை வீழ்த்தி தானே ஆகணும். இப்போ உங்களுக்குள்ளே இருக்க ஒரு கெட்ட குணம், காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், பஞ்சமா பாதங்கள், பொய், களவு, சூது, வஞ்சம் எல்லாம் வச்சுருக்கீங்க. திரண்டு எழுந்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்குது. இதுக்கு எதிராக நீங்கள் போர் செய்யல மாட்டிங்களா? இதுக்கு எதிராக ரத்தம் சிந்தணும் இல்லை? இப்போ நமக்கு நாமே போரிடுறதில் கூட நம்முடைய தர்மமாக தான் இருக்குது. நம்முடைய கெட்ட குணங்களை எடுத்து போரிடுறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அது கெட்ட குணம் இருக்குதுன்னு தெரியறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். ஆனால் தான் நம்ம சூழ்ச்சியால் கவரப்பட்டு மாயால் மயக்கப்பட்டு நாம் துன்பத்தில் ஆழ்த்தப்படுகிறோம். இப்போ நம்மக்கிட்ட கெட்டது இருக்கின்றது தெரிஞ்ச பிறகு அதில் சண்டை போட்டு ஜெயிச்சு நல்ல குணத்தை வளர்த்து எடுப்பது என்பது நம்முடைய தார்மீக கடமை. அந்த கடமையே நல்லதை வளர்த்தா நல்லது கிடைக்கும் அப்படின்னு பலன் எதிர்பார்க்காம நல்லது மட்டும் வளர்க்கணும். பலன் அதிலே இருக்குது, அவ்வளோதான். அப்போ கடமை செய்தல் என்பது தான் மிக அழகானது. எங்கே போனாலும் எல்லா வேதங்களும் புகட்டக்கூடிய விஷயம், உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு இடப்பட்ட காரியங்களை செவ்வனை செய்யுங்கள். காரியத்துக்காக காரியம் செய்யுங்கள். எந்த நிலையில் நீங்கள் ஏவப்பட்டீர்களோ அந்த நிலையில் நீங்கள் அந்த காரியத்தை செவ்வனை செய்யுங்கள். நீங்கள் உயரணுன்னா அந்த ஒரு வேலையை சரியாக செய்யும் பொழுதே உங்களுடைய உயர்வு உங்களுக்கானது அங்கே கிடைச்சிருதுன்றது தான் நிஜமான உண்மை. அதனால் வேலையில் எந்த இழுக்கம் இல்லை. இப்போ கலெக்டர் வேலை செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அது குப்பாடுறது வந்து தாழ்ந்த விஷயம் கிடையாது. குப்பாடலாம் கலெக்டரால் வாழ முடியாது. இப்போ யார் உயர்ந்த பணியை செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான பலன் கிடைத்தே தீரும். அதனால் நல்ல எண்ணங்களோடு காரியம் மாற்ற வேண்டிய என்ற கடமை உணர்வோடு நம்ம வேலை செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் அதில் அடைந்து இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவ்வளோதான். இந்த மாதிரி புரிஞ்சுக்க பாருங்கள். நீங்கள் ஏதாவது கேட்கணுமா? ஆளுமையை பற்றி ஆளுமை நம்மளோட மனுஷன் நம்ம ஆளுமை, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களையும் நமக்கு தெரியாமல் நம்ம ஆளுமையை கொண்டு வரோம். உதாரணத்துக்கு நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய உறவினர்கள், இதை எப்படி பிரிச்சுப்பாங்க? ஆளுமை என்பது தனக்குள் தான் நிற்பது, தன்னை தாண்டி செல்லாதிருப்பது, பிறருடைய பொருளை விரும்பாதிருப்பது, பிறருடைய சேவகத்தை அடித்து பிடுங்காதிருப்பது. நீங்கள் ஆற்றலோடு இருப்பது தான் ஆளுமை. எந்த காரியத்தையும் செய்யும் வல்லமையாக இருப்பது ஆளுமை. பிறருடைய குறைகளை சுட்டி காட்டி அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது ஒரு ஆளுமை. பிறருடைய துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் ஒரு ஆளுமை. இதெல்லாம் ஆளுமையில் தான் வரும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க மீது ஆளுமை செலுத்தலை, அன்பு செலுத்துகிறீங்க. குழந்தைங்க மீது ஆளுமை செலுத்தலை. குழந்தைங்கள வந்து கண்டிக்கிறோன்னா அது ஆளுமை இல்லை, அது அன்பின் காரணமாக நாம் செய்கிற ஒரு செயல். அந்த குழந்தை நல்லா வளருமே என்று. அதனால் சில அடிகளை கூட கொடுக்க வேண்டி வந்துடும். அது துன்புறுத்துதல் இல்லை, அது வழி திருத்துதல். சரியா? அப்படி புரிஞ்சுங்க. இப்போ பிறர்கிட்ட உங்களுடைய ஹெஜ்மனியை வந்து மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் பாடுபட்டீங்கன்னா நீங்கள் வீணாக போனங்கன்னு அர்த்தம். உங்களுடைய ஆளுமையை கொண்டு பிறருக்கு உதவியாக இருக்கும்போது நீங்கள் உண்மையாகவே மாமனிதராக மாறிவிடுகிறீர்கள். அடக்கி ஆளுதல் ஆளுமை கிடையாது, பகிர்ந்தளித்தல் ஆளுமை, பொறுத்து கொள்ளுதல் ஆளுமை, பிறருடைய துன்பங்களை பொருட்படுத்தாதிருத்தல் ஆளுமை, அதை எவ்வாறு களைய வேண்டும் என்பதை தெரிந்திருத்தல் ஆளுமை. பர்சனாலிட்டி, அது உங்களை சார்ந்ததுன்னு அர்த்தம். பர்சனாலிட்டிக்கு தான் ஆளுமைன்னு பேர். பர்சனாலிட்டி, ஆளுமை. தெரியுதா? அப்போ அந்த பர்சனலாக நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் நிற்கணும் இல்லை? அப்படி பார்த்துங்க. ஆளுமை என்பது வளமானது, அது எல்லோருக்குமான சுக வாழ்க்கையை தரும். ஆளுமை இல்லாதவன் தான் அதிகாரம் செய்வான். ஆளுமை இருக்கிறவன் வந்து தானே செய்வான் இல்லை? இப்போ நம்ம ஆளுநர் இருக்கார், அவரையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னென்ன சொல்கிறேன், ஆளுநருக்கு என்ன
பணி, அவருடைய அதிகாரம்லாம் என்னன்னு சொல்கிறான். நிஜமான ஆளுதல் வந்து முதல்வர் தான் ஆள்றாரு. ஆளுநர் வந்து முதல்வருடைய செயல்பாடுகளுக்கு, சரியான செயல்பாடுகளுக்கு ஒப்புதல் கொடுக்குறவராக இருக்கார். இதிலே பெரிய பிரச்சனை இருக்குது. கவர்னர்ன்றான். கவர்னர்னால் அதிகாரம் பெற்றவர் தான் அர்த்தம். அப்போ பர்சனாலிட்டி தான் ஆளுமை, கவர்னிங் கிடையாது. சொந்தமாக உங்களுக்குள்ள நீங்கள் நிற்றல், உங்களை அறிதல், என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்திருத்தல், சரியான காரியங்களை ஆற்றுதல். புரியுது உங்களுக்கு? இது ஆளுமை. மொத்தத்தில் ஒன்று தெரிஞ்சுங்க, கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்கிறது ஒரு பெரிய ஆளுமை. வேலை செய்ய தெரியலன்றது வந்து தப்பு. வேலையை கற்றுக்கணுன்றது வந்து நல்ல பண்பு. கற்று செய்யணுன்றது நல்ல பண்பு. அதெல்லாம் வளர்த்து எடுக்கணும். உங்களுக்கு தூக்கம் வருதா? தூக்கத்தில் ஆளுமை பெற்றுவிடப் போகிறீர்கள். இந்த மாதிரி புரிஞ்சுங்க. வேறு எதாவது கேட்கணுமா? சரி, இறைவன் போதுமானவன்.